தக் லைஃப் ஒரு அழகான முக்கோண காதல் கதை. இத புரிஞ்சுக்காம தான் பல பேர் பலவிதமா பேசுறாங்க. கேங்ஸ்டரான சக்திவேலு ஒரு ப்ராஸ்டிடியூஷன் வீட்டுக்கு போறான். அங்கே ஒரு இந்திரான்னு ஒரு பொண்ண பார்க்குறான். பார்த்த உடனே காதல்ல விழுறான். காலப்போக்குல இவன் வளர்ப்பு பையனான அமரு அந்த பொண்ணு மேல காதல்ல விழுந்து அப்பனுக்கு எதிராவே வந்து நிக்கிறான். அதனால இங்கெல்லாம் கொன்னா அவரு தெரிஞ்சிரும்னு இமயமலைக்கு அழைச்சிட்டு போயிட்டு ஷோல்டர்ல 2 குண்ட இறக்கி மலை உச்சில இருந்து தள்ளி விட்டுறான். நம்ம சக்திவேலுக்கு புன்னகை மன்னன் படத்துல நடிச்ச நிறைய அனுபவம் இருந்ததால மரக்கிளைய புடிச்சு அந்த மலையிலிருந்து கீழே வந்து தப்பிச்சிடுறாரு. ஒரு சின்ன பட்ஜெட் படமா இருந்தா கீழ இந்த கிராமவாசிங்க காப்பாத்துனாங்க, மலைவாழ் மக்கள் காப்பாத்துனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இது பெரிய பட்ஜெட் படம் இல்ல. அதனால நேபாள் துறவிங்க இவங்க காப்பாத்துறாங்க. காப்பாத்துறது மட்டும் கிடையாது, அவருக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கத்துக் கொடுத்து 2 வருஷம் கழிச்சு அமர அடிக்கிறதுக்கு அனுப்புறாங்க. இவரு அங்க போறதுக்குள்ள அமரு இந்திராவை கரெக்ட் பண்ணி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாரு. இப்ப சக்திவேல் போய் எப்படி அவர் காதலிய காப்பாத்துறன்றதான் மிச்ச கதை. இந்த கதையில முக்கியமான ட்விஸ்ட் என்னன்னா, இவரு இந்திராவுக்காக தான் கொன்னாருன்ற மத்தவங்கள ஏமாத்துறதுக்காக, அவங்க அப்பாவை கொன்னதுக்காக தான் அவரை கொன்னேன்றதுக்கு சீனை போட்டுறாரு. அதாவது நாயகன் படத்துல அவருக்கு 30 வயசு இருக்கும். ஒரு ப்ராஸ்டிடியூஷன் வீட்டுக்கு போய் ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துவாரு. ஆனா இந்த கேங்ஸ்டருக்கு 70 வயசு ஆகுது. ஆனா காஜி புடி சுத்திட்டு இருக்காரு. நல்ல படம் என்னன்னா, படத்துல வழக்கமா ஒரு மாரல் எத்திக்ஸோ, ஒரு சின்ன அறமோ ஏதாவது இருக்கணும். இந்த படத்துல எந்த இலவும் கிடையாது. இந்த படத்தை தியேட்டர்ல பார்த்து குத்து வாங்குன அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம்.